பள்ளிக்கூடம் படித்த நாட்களில் இந்த கதையை அநேகர் கேள்விப்பட்டது உண்டு. தாகமுள்ள காகத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்க தானே? ஒரு விஷயம் சபையில் கூட நான் இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறேன். ரொம்ப பானையில் அடித்தளத்தில் கடைசி பகுதியில் தண்ணீர் இருக்கு, ஆனால் ரொம்ப தாகம், என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த காகம் செய்கிற காரியம் பாருங்க, வேதத்தில் கூட ஆண்டவர் காகத்தை பயன்படுத்துகிறார். ஏன்னா காகத்தில் இருக்கிற அக்யூரசியை போல, காகத்தில் இருக்கிற அந்த கீழ்ப்படிதலை போல வேறு எந்த ஒரு பட்சிகளுக்கும் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்க, இந்த காகம் அந்த தண்ணீரை தேடி வருகிறது. தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு கற்களை அந்த பானையில் போடுது. உண்மையா இல்லையா? ஒரு ஆமென் தான் சொல்லுங்களேன். எஸ் காட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அந்த கற்களை போட்டு 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 அடித்தளத்தில் இருக்கிற அந்த தண்ணீர் அப்படியே மேலாக வந்த உடனே அந்த தண்ணீரை குடிக்கிறது, அதோடைய ஜீவன் அதற்கு திரும்ப கிடைக்கிறது. இப்போ நீங்க செய்கிற ஆராதனை, நீங்க செய்கிற ஜெபங்கள், பரிசுத்தத்தினாலே உயர்த்துகிற ஆராதனை தேவன் கண்ணோக்கி பார்த்து என்ன செய்யறாரு தெரியுமா? அடித்தளத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை உங்க ஆராதனை போய், உங்கள் ஜெபம் அதற்குள்ள போய், உங்கள் துதி பள்ளிகள் அதற்குள்ள போய் அந்த ஆசீர்வாதத்தை மேலாய் கொண்டு வந்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படிக்கு இந்த ஆராதனை ஒரு வாசலா உங்க வாழ்க்கையில் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆகவே சொல்றேன், நீங்க ஆராதனை செய்யும் பொழுது ஒரு பக்கம் விசுவாசம், இன்னொரு பக்கம் பரிசுத்த கரங்களால் ஏறெடுத்து நீங்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது நான் சொல்றேன், ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிடவும் மாட்டாரு. நீங்க வெட்கப்பட்டு போகும்படிக்கு கர்த்தர் யார்கிட்டையும் அதிகாரத்தையும் அந்த அனுமதியை கர்த்தர் ஒரு நாளும் தரப்போவது கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். யோபுடைய நண்பர்கள் எல்லாம் குற்றம் சுமத்தினாங்க. யோபு தவறு செய்தான், யோபு உண்மையற்றவனா இருந்தான், எத்தனையோ காரியங்களை பேசினாங்க. ஆனா முடிவு ஒன்று இருக்கும். அப்படின்னா அந்த முடிவிலே நீங்கள் செழிக்கும்படிக்கு, அந்த முடிவிலே நீங்கள் பெருகும்படிக்கு, அந்த முடிவிலே நீங்கள் கனத்தை பெறும்படிக்கு, அந்த முடிவிலே நீங்கள் தேவனுடைய நாமத்தை பெற்றவர்கள் என்று அந்த அத்தாரிட்டியை ஆண்டவர் கையில் கொடுத்திருக்கிறாரு. பார்த்தீங்களா? நீங்க பயன்படுத்த ஆண்டவர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமோ ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் தஞ்சம் நீரே, என் கோட்டை நீரே, என் அடைக்கலம் நீரே, மறைவிடமே என் தஞ்சம். நல்ல கையை தட்டி சகோதரர், சின்ன பிள்ளைகள் எல்லாரும் மறைவிடமே, மறைவிடமே. இருள் சூழும் நேரத்தில் ஒளியாக வந்தீரே, உந்தன் வெளிச்சத்தில் ஜீவன் கண்டேனே. இருள் சூழும் நேரத்தில் என்னுடையவன் என்று அழைத்தவரே, மீட்டு கொண்டீ என்னை உமக்காகவே. இன்னும் சத்தமா, என்னுடையவன் என்று அழைத்தவரே, மீட்டு கொண்டீர் என்னை உமக்காகவே. என் தஞ்சம், என் தஞ்சம் நீரே, என் கோட்டை நீரே, என் அடைக்கலம் நீரே, மறைவிடமே, மறைவிடமே, மறைவிடமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, என் தஞ்சம் நீரே, அடைக்கலம் நீரே, மறைவிடமே. சொல்லுங்க, என் தஞ்சம் நீரே, என் தஞ்சம். ஓ, தேங்க் யூ லார்ட். உணர்ந்து எஸ் ஃபாதர், என் அடைக்கலம்
நீரே மறைவிடமே. ஹல்லேலூயா. அப்ப இதையெல்லாம் தாண்டி ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு கர்த்தர். என்ன அற்புதம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடியினாலேயே அதை நோக்கி பார்க்கறதுனால நீங்கள் நீதிமான்கள். நீங்க யாரு? ஏதாவது டவுட் இருக்கா நீங்க நீதிமான்றது? அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமா? உங்களை பற்றி யார் என்ன சொன்னாலும் பரலோகம் உங்களை எப்படி தெரியுமா பார்க்குது? நீதிமான்களாக இருக்கிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா, சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, பைபிள் அப்படி தான் சொல்லுது, எது அவலட்சணமாக இருக்குதோ அதுக்கு தான் மேக்கப் தேவைன்னு. எது அவலட்சணமாக இருக்குதோ அதுக்கு தான் மேக்கப் தேவை அப்படின்னு சொல்லுது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, அவ்வளோ மேக்கப் அடிச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு பட்டு புடவை அது இதுன்னு சீவி சிங்காரிச்சு, ஆத்மாவை சீவி சிங்காரிக்கிறத பற்றி யாரும் கவலைப்படுறதில்ல. சரீரத்தை சீவி சிங்காரிச்சு அதை கொண்டு போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னைக்காவது என் தெய்வம், இந்த உலகம் என்னை கெட்டவனாக்க எவ்வளோ ட்ரை பண்ணுது, என் தேவன் எனக்காக எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிறாருன்னு என்னைக்காவது சிந்திச்சிருக்கிறீங்களா? அதையும் சிந்திச்சு கிடையாது. யாரோ சொன்ன வார்த்தையை போட்டு மனசில் குழப்பிக்கிட்டே இருப்போம். என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்க, என்னை பற்றி அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் பரலோகம் சொல்கிற சத்தம் காதில் கேட்காது. அவங்க சொன்னாலும் ஆண்டவர் பேசுவார், அவங்க ஆவியில் நீ நீதிமான் பேசுவார், நீ நீதிமான் என்று கர்த்தர் சொல்லுவார். ஆனால் அதை நம்ம கேட்க தயாராக இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம பொய்யை நம்பி 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 வாழ்ந்துட்டதுனால. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஸ்பர்ஜன் சொன்னார், இன்னைக்கு உலகத்தில் பிரபலமாக இருக்கணும்னா ஆசீர்வாதத்தை குறித்து பேசினார். உலகத்தில் பிரபலமாக இருக்கணும்னா நீ வாழ்ந்திருப்பாய், செழித்திருப்பாய், நீ எல்லா பாவத்தையும் பண்ணு, உன் வீட்டில் செல்வம் குவியும் பேசுன்னு சொன்னார். ஆனால் நீ கர்த்தர்கிட்ட பரலோகத்தில் பிரபலமாக இருக்கணும்னா சத்தியத்தை பேசினார். நான் பிரபலமானவெல்லாம் கிடையாது உலகத்தில், ஆனால் பரலோகத்தில் நான் நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், வேதத்தை சாட்சி வச்சு சொல்ல முடியும், நீ என்ன வேணா நினச்சிக்கோ, பரலோகத்தில் நான் பிரபலமான ஒரு மனுஷன். ஏன்னா நான் சத்தியத்தை மறைக்கிறதுல மூஞ்சில் அடித்த மாதிரி உடச்சி நான் பேசுவேன். ஹல்லேலூயா. ஆகவே பாருங்க, ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒருத்தருடைய கீழ்ப்படுதலினாலே, இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படுதலினாலே. இப்போ நான் அதை எப்படி பார்க்குறேன்? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அந்த ஸ்திரீயை கொண்டு வந்து எங்கே விட்டாங்க? இயேசு அங்கே உட்காந்துருக்கிறாரு. அவரை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க? கீழே தள்ளினாங்க. தள்ளின உடனே அந்த இயேசு பாதத்தில் வந்து விழுந்து கிடக்கிறாவ. புரியுதா உங்களுக்கு? இயேசு பாதத்தில், நீ நானும் விபச்சாரன், நீ நானும் விபச்சாரி, நீ நானும் கொல்லாதவர்கள், கொலைகாரர்கள். ஆனால் உலகம் என்னை பிடிச்சு கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் தள்ளிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்? அந்த பாதத்தை பிடிச்சிட்டேன். அந்த பாதத்தை பிடிச்சிட்டேன். எனக்கு இயேசு யாருன்னு தெரியாது. என்னை கொண்டு வந்தானுங்க, கொண்டு வந்து தள்ளிட்டானுங்க. இருக்கிறீங்களா இல்லையா? இருக்கிறீங்களா இல்லையா? நான் சொல்லட்டுமா, நான் சபையை ஆரம்பிக்கிற ஐடியாவே எனக்கு, சபை ஆரம்பிக்கிற 3 நாள் வரைக்கும் எனக்கு தெரியாது. என்னை தள்ளிட்டாங்க, வந்து பிடிச்சேன் இயேசுவின் பாதத்தை. இயேசுவின் பாதத்தை பிடிச்ச உடனே இயேசு 8 ஒரு ஃபுட்பால் அடிக்கலை. எல்லாரும் என்ன சொல்கிறான்? இவன் பொல்லாதவன். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? அங்கே இருக்க அத்தனை பேர் கையில் கல் வச்சுருக்கிறான். உங்கள் மேலே கல் அடிச்சிருக்காங்களா? கல் அடிச்சிருக்காங்களா இல்லையா? எல்லாரும் சொல்றாங்க, இயேசுவே இவனை கொல்லும், இவனை அடியும், இவன் பொல்லாதவன் என்று கல்லை எடுத்துக் கொண்டார்கள். நான் இயேசு பாதத்தில் விழுந்திருக்கிறேன். எனக்கு அப்பதான் தெரியும் இயேசு இங்கே உட்கார்ந்துருக்கிற யாரு? இயேசுன்னு ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு. எனக்கு அப்பதான் தெரியும். அப்போ கூட நான் அவர்கிட்ட ஒன்றுமே கேட்கல, அப்போ கூட நான் ஒன்றும் பண்ணலை. நான் பாதத்தில் கிடக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அடிக்கிறத விட்டுட்டு அவனை பார்த்து கேட்டாரு, நீ யோக்கியமான்னு கர்த்தர் கேட்டார். நீ சரியா இருக்கியான்னு கர்த்தர் கேட்டாரு. நீ ஒழுங்கான்னு கர்த்தர் கேட்டாரு. உன்கிட்ட பாவம் இல்லைன்னு நீ கல்லிடுறான்னாரு. எல்லாம் கல்லை போட்டு, எனக்கு அந்த வசனத்தை ரொம்ப பிடிச்சது தெரியுமா? சிறியவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும். அப்போ கல்லெடுத்து அடிக்கிறதுல சின்ன பசங்களுக்கு கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டா இல்லையா? நம்ம சர்ச்சி பசங்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸ்கார்பியோ கண்ணாடியை உடச்சி வச்சுருக்கிறானுங்க கல்லெடுத்து அடித்து. எந்த பையன் தெரியல. இல்லை பில்லு போட்டிருப்பேன், 10,000 ரூபாய்க்கு பில்லு போட்டு அவங்க அப்பா அம்மா கொடுத்துருப்பேன், தான் உங்கள் பையன் கண்ணாடியை உடச்சிட்டான், அதனால் ஒரு 10,000 ரூபா அப்படி சொல்லியிருப்பேன் நான். இருக்கிறீங்களா இல்லையா?
ஹல்லேலூயா. அப்ப சிறியவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் என் மேல கல்லெறிந்தார்கள். நான் எல்லாருக்கும் கெட்டவனா இருந்தேன், எல்லாருக்கும் மோசமானவனா இருந்தேன். ஆனா என் இயேசுவின் பார்வைக்கு நான் நல்லவனா இருந்தேன். ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும் நான் இவனுக்காக பிதாவுக்கு கீழ்ப்படிய போகிறேன். என் கீழ்ப்படிதலினாலே இவனுடைய அநேக கீழ்ப்படியாமைகள் மன்னிக்கப்பட போகிறது. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எடுத்துக்கொள்ளுங்க. ஏன் கர்த்தர் எனக்கு உங்களுக்கு செய்யணும்? உங்களை எவ்வளோ நல்லவங்களாக்குறதுக்கு ஏன் கர்த்தர் பிரயாசப்படணும்? ரோமர் 8ஆம் அதிகாரம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ரோமரில் அவன் எவ்வளோ காரியத்தை எழுதி வச்சிருக்கிறான் பாருங்க. 33ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கர்த்தர் ஏன் உலகத்தில் இருக்க யாருக்கும் செய்யாமல், உங்கள் அப்பாவுக்கு செய்யலை, உங்கள் அம்மாவுக்கு செய்யலையா, உன் கூட பிறந்தவங்களுக்கு செய்யலையா, உனக்கு ஏன் செஞ்சாரு? உன்னை ஏன் நல்லவனாக்க கர்த்தர் கஷ்டப்படுறாரு? 33 வாசிங்க வச்சுக்கிறோம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவரை நீதிமான்களாக்க. அப்ப நீங்க எல்லாம் யாரு? தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுவோமா? உங்களை குற்றப்படுத்துகிறதற்கு யாருக்கும் எவனுக்கும் என்ன கிடையாது? ரைட்ஸ் கிடையாது. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. யாருக்கும் அதிகாரம் கிடையாது. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப தேவன் யாரை தெரிந்து கொண்டாரு? வாயில வரணும் என்ன அப்படின்னு வரணும் வாயில. அதுதான் விசுவாசம். இருக்கிறீங்களா இல்லையா? யாரை தெரிந்து கொண்டார்? என்ன தெரிந்து கொண்டார்? ஆமென் சொல்லுவோமா? எப்ப தெரிஞ்சுக்கிட்டாருப்பா? எப்ப தெரிஞ்சுக்கிட்டாரு உன்னை? என்ன வசனம்? அதே அதிகாரம் மேல 30வது வசனத்தை வாசிங்க. என்ன நீதிமானாக்குகிறதற்கு, என்ன நல்லவனாக்குறதுக்கு எப்ப இயேசுவை அனுப்ப தீர்மானிச்சாரோ அதுக்கு முன்னாடியே, இயேசு அனுப்புறதுக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? வாசிங்க. எவர்களை தாயின் கருவிலே உண்பதாகவே என்னை முன்குறித்தார், பிறந்த பிறகு என பெயர் சொல்லி அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அப்ப என்ன நல்லவனாக்கு அவர் எடுத்த பிரயாசம் ஒண்ணு வீணா போயிடக்கூடாதுன்றதுக்காக என்ன தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாக ஆதிக்காலம் முதற்கொண்டே என் தேவன் என்னை கிறிஸ்துக்குள்ளாய் தெரிந்து கொண்டு அவர் என்னை அழைத்தார். ஆமென். அழைத்தார், நீதிமானாக்கினாரு, மகிமையும் படுத்துவாரு. உன்னை மகிமையும் படுத்துவாரு, உன்னை உயர்த்துவாரு, உன்னை ஆசீர்வதிப்பார். உலகத்தின் பார்வைக்கு நீ யாரானா இருந்துட்டு போ, என் தெய்வத்துடைய பார்வைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் நீதிமான்களாக இருக்கிறீர்கள். இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் நீதிமான்கள் என்று சொல்லுகிறேன். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களை நிச்சயமாக நீதிமானை மாட்டிட்டு விட்டுற மாட்டாரு. மகிமைப்படுத்துவார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இப்ப சாட்சி வேணும். நான் நீதிமான் என்பதற்கு சாட்சி. நான் உங்களுக்கு சாட்சி கொடுக்கட்டுமா? உங்களுக்கு சாட்சி இருக்குது. நீங்க நீதிமான் என்பதற்கு சாட்சி இருக்கிறது. உங்களை குறித்து நீங்க நீதிமான் என்பதற்கு பூமியில சாட்சி இருக்குது. 1 யோவான் 5:8 வாசிங்க. பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3. அப்ப நீங்க நீதிமான் என்பதற்கு 3 காரியங்கள் இந்த பூமியில சாட்சி கொடுக்கிறது. அப்ப முதல் காரியம் ஆவி, ஜலம். அப்ப பூமியில நீ நீதிமான் என்பதற்கு உலக மனுஷனுடைய சாட்சியெல்லாம் கர்த்தர் கேட்கறது இல்ல. இந்த பூமியில இருக்க இந்த கல்லுகள் வந்து கூப்பிடும். இந்த கல்லு வந்து என்ன தெரியுமா கூப்பிடும்? இவன் நீதிமான் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். அப்ப என்ன சாட்சி கொடுக்கும் தெரியுமா? இந்த கல்லு ஒரு சாட்சி கொடுக்கும், இவன் இந்த இடத்துல ஜலத்தினால ஞானஸ்நானம் செய்யப்பட்டான் என்று பூமி சாட்சி கொடுக்கும். ஹல்லேலூயா. இவன் ஜலத்தினால முங்கி ஞானஸ்நானம் செய்யப்பட்டான், இவன் பாவங்கள் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது, இவன் நீதிமான் என்று ஜலம் சாட்சி கொடுக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இயேசுவின் ரத்தம் பூமியிலிருந்து கூப்பிடும் தேவனை நோக்கி, நான் இவனுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிற, இவன் நீதிமான் என்று இயேசுவின் ரத்தம் உனக்காய் சாட்சி கொடுக்கும். புரியுதா இல்லையா? இயேசு கிறிஸ்து இப்பயும் தம்முடைய சொந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பரலோகத்தில் எனக்காக உனக்காய் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். அப்ப ஜலம் சாட்சி கொடுத்ததா? ரத்தம் சாட்சி கொடுத்ததா? இப்ப 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் தேவன் உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். நான் போவது நல்லது, தேற்றல் உங்களிடத்தில் வருவார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருவார். அப்ப இந்த பூமியில நான் நீதிமான், நான் நல்லவன், தேவனுடைய பார்வையில் இந்த பூமியில நான் நல்லவன் இருக்கிறான் என்பதற்கு 3 சாட்சிகள் இருக்கிறது. 1 ஜலம், 1 ரத்தம், 3 ஆவி. ஹல்லேலூயா. நம்பிக்கை வரலையா நீங்க நல்லவங்கன்றது? ஆமென். இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப 3 காரியங்கள் சாட்சி கொடுக்கிறது. சரி, அப்ப விசுவாசத்தினால ஞானஸ்நானம் கரெக்டு. அப்போ விசுவாசிக்கணும் ரத்தத்தினால, ஜலத்தினால, ரத்தத்தினால. இங்கே ஆவி வந்திருக்குது. இந்த ஆவிக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? நான் சொன்னதை அப்படியே ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை கொடுப்பேன்னு சொன்னது இருக்கட்டும் ஒரு பக்கம். பிதா ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்கிறாரா? நீங்கள் ஆவியினால
சாட்சி பெறணும்னு சொல்லி பிதா ஸ்டெப் எடுத்திருக்கிறாரா? நீங்கள் சொல்லுவீங்க இயேசு தானே சொன்னார், இயேசு சொல்லி பிதா அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் தானே. இல்லை, இன்னொரு வசனத்தை நீங்கள் பாருங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். என் தேவன் உங்களை நீதிமானாக்குகிறதற்கு எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கிறாரு பாருங்களேன். விசுவாசம், ரத்தம், மூணாவதாக உன்னை கொடுத்துருக்கிறாரு. இந்த சாட்சிக்கு ஒப்பனையாக பூமியிலே சாட்சி 3: ஜலம், ரத்தம், ஆவி. இப்போ ஆவியை பற்றி அங்கே பேசுகிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். உங்களில் சிலர் கெட்டவர்களாக இருந்தீர்கள், பொல்லாதவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும். ஒரு கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிச்சு பாருங்க, ஒன்னோட ஒன்று ஜோடு இல்லாமல் இருக்காது. 1 யோவான் 5:8 சொல்றது 3 காரியம். பூமியில நீ நல்லவன்ற சாட்சி என்ன தெரியுமா? ஜலம், ரத்தம், ஆவி. அப்ப ஆவியை கொடுத்தாருன்னு முடிச்சிடக்கூடாது. ஆவினால எப்படி நான் சுத்திகரிக்கப்பட்டேன் என்பதற்கு வசனம் ஆதாரம் கொடுக்கிறது. தேவன் தம்முடைய ஆவியினால என்ன பண்ணியிருக்கிறாராம்? கழுவி இருக்கிறார். ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறீங்க. இயேசுவின் ரத்தம் பரிசுத்த ஆவினால கழுவப்பட்டிருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினால கழுவப்பட்டிருக்கிறீங்க. நான் சொல்றேன், இதை விட நீங்க நல்லவங்க, நீதிமான் என்பதற்கு என்ன சாட்சி வேணும்? அல்லேலூயா. நான் சொல்றேன், வாழ்க்கையில் உங்க மேலே கல்லெடுத்து அடிப்பதற்கு நிறைய பேர் இருப்பாங்க. என்றைக்குமே கனி இல்லாத மரத்தை யாருமே அடிக்க மாட்டாங்க. நமக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக செய்கிறாங்கன்னா, மற்ற சபைகளை விட்டுட்டு நம்ம சபையை டார்கெட் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தெரியுது இந்த சபையில் நிறைய கனி இருக்குது. ஆமென். அதே போல் வேலை ஸ்தலத்தில் உங்களை டார்கெட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியுது நீ நல்லா உழைக்கிற, நான் என்ன தான் ஐஸ் வச்சாலும் காக்கா பிடிச்சாலும் நீ உன் உழைப்பினால முன்னுக்கு வந்துடுவேன்னு தெரியுது. அதனால தான் உன்னை பற்றி தப்பாக பேசுகிறான். உண்மையா இல்லையா? அல்லேலூயா. தொழில் ஸ்தலத்தில் உன் முதுகில் குத்துறான். ஏன் தெரியுமா? நீ முன்னாடி வந்துடுவியோன்ற பயம். ஏன்னா உன் உண்மையை தெரியும், உன் உத்தமத்தை தெரியும், எல்லாத்துக்கு மேலே உன் கூட ஒருத்தர் இருக்கிறாரு. அதனால் நீ ஜெயிச்சிருன்ற பயத்தில் உன் முதுகில் குத்துறாங்க, உன்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அல்லேலூயா. ஆகவே நான் சொல்கிறேன், பூமியில் யாருடைய சாட்சி உங்களுக்கு வேண்டாம். ஜலம், ரத்தம், ஆவி உங்களை குறித்து சாட்சி கொடுக்குது. நீங்கள் கர்த்தருடைய இரத்தத்தினாலும் ஆவியினாலும் கழுவப்பட்ட நீதிமான்கள். எத்தனையா யோசிச்சிருக்கீங்களா? நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். சும்மா அதை பாடியிருப்பீங்க. எனக்கு இந்த அளவுக்கு டீப்பாக யோசிச்சிருப்பீங்களா நான் எப்படி நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன்னு? நான் சொல்கிறேன், பூமியில் மாத்திரம் சாட்சி இருந்தால் போதாது, ஆண்டு பரலோகத்தில் உங்களுக்கு சாட்சி வச்சிருக்கிறார். அது மேலே வசனத்தை கவனிங்க. அந்த 1 பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3: பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. நல்லா கவனிங்க. அங்கே ஜலம் இல்லை, அங்கே பிதா, அப்புறம் வார்த்தை. நல்லா கவனிக்கணும். அப்ப இந்த 3ஐ செய்தவர் யார்? பிதா. பிதா சொல்லி குமாரன் வராரு, குமாரன் சொல்லி ஆவியானவர் வருகிறாரு. இந்த 3 பேருமே பரலோகத்தில் சாட்சியா இருக்கிறாங்க. இவன் இயேசு நாமத்தை நம்பினா, இயேசு நாமத்தை விசுவாசிச்சான், இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டான், நான் இவனை நிரப்பினேன் என்று சொல்லி உங்களுக்கு பரலோகத்திலும் ஒரு சாட்சி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது 2 சாட்சினாலே காரியம் உறுதிப்படும் என்று. அப்போ உங்களுக்கு 2 சாட்சி கிடைச்சிருச்சா இல்லையா? நான் கேட்குறேன், அப்போ மற்றவன் சாட்சி உனக்கு எதுக்கு? உங்களை பற்றி பேசுகிற சாட்சி உனக்கு எதுக்கு? அவன் நல்லவனா சொல்லட்டும். நான் கேட்குறேன், ஒருத்தன் உன்னை நல்லவன் சொல்லிட்டா உன் வாழ்க்கையில் கிரீடம் வந்துடுமா? இல்லை ஒருத்தன் நீ பொல்லாதவன் சொன்னா, நீ கோவக்காரன், நீ மட்டமானவன் சொன்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகள்லாம் போயிருமா? அவங்க சொல்கிறதுனால தலையில் இருக்கிற ஒன்றும் கீழே விழாது. ஆமென். அப்ப எனக்கு சாட்சி பூமி, இந்த சபை சாட்சி, இந்த கட்டடம் சாட்சி, ஜலம், ரத்தம், ஆவி என் வாழ்க்கையில் இருந்தது என்பதற்கு அவைகளை கொடுத்த பிதா, குமாரன் இயேசு பரலோகத்தில் எனக்காய் உனக்காய் சாட்சியா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. Hope I made everyone convinced yourself that you are a righteous person. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா நீங்கள் நீதிமான்றதை? ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மனசார சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் நீதிமான்கள். இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் மற்றவங்க எப்படியும் உங்களை பார்த்துட்டு போகட்டும். யூ cannot prove to everyone. இருக்கிறீங்களா? ஆமென். நீங்கள் நீதிமான்றது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியாது. பட் காட் நோஸ் who you are, what you are. எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். ஆகவே நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய பார்வையில் நீதிமான்களாக இருக்கிறீர்கள். அப்போ நீதிமானுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமான்ற பட்டத்தோடு விட்டுருவாரா, இல்லை
வேறு ஏதாவது கர்த்தர் செய்வாரா? 2 ஆசீர்வாதத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த 2 ஆசீர்வாதம் நிச்சயம் உங்களை பலப்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நேற்று சொன்ன அதே குறிப்பிலிருந்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். இன்றைய தியானத்திற்கென்று ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்தின் முற்பகுதியை வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ ஆண்டவர் என்ற சொன்ன வார்த்தை அதுதான். என்னன்னா, நீங்கள் பயப்படுகிற எந்த விக்கனகம், நீங்கள் பயப்படுகிற எந்த தீமையும் உங்களை என்ன பண்ணாது, அண்டாது. அதனால தான் ஆண்டு அது ஏன் எதுக்கு சொன்னார் தெரியாது. ஆனால் நேற்று கர்த்தர் சொன்ன காரியம் அதுதான். நீதிமானுக்கு ஒரு கேடும். அப்போ முதல்ல நீங்கள் நம்பணும், நீங்கள் யார், நீங்கள் நீதிமான் என்பதை நம்பணும். ஆமென். அப்போ தான் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே நீங்கள் நீதிமான் என்றதுனால, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன் உங்களுக்கு கொடுத்துட்டதுனால, அதை தான் பவுல் சொல்கிறார் ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரத்தில், அவரையே நமக்காக தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? அப்போ நீதிமானாகிய உங்களுக்கு தேவன் கேடகமாக இருக்கிறாரு. ஒரு கேடும் வராமல் நான் உன்னை பாதுகாப்பேன்னு கர்த்தர் நேற்று சொன்ன வார்த்தை. அதை நான் இன்றைக்கி திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீதிமானாகிய உங்களுக்கு ஒரு கேடும் வராது. நீங்கள் பயப்படுகிற மாதிரி எதுவும் உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ உங்கள் வாழ்க்கைக்கோ நடக்காது. நீங்கள் பயப்படுகிற எதுவும் நடக்காது என்று நான் ஆண்டவராகிய இயேசு எனக்கு சொன்ன வார்த்தையை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் பயப்படுகிறது உங்களுக்கு சம்பவிக்காது. காரணம், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினாலே. ஒருவன் நீதிமானாய் இருந்தால் அது வேறு விஷயம். ஆனால் கிறிஸ்துவை விசுவாசித்து இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவர் உங்களுக்காய் கீழ்ப்படிந்து ஆவியை நீங்கள் பெற்றபடியினாலே உங்களுக்கு எந்த கேடும் எந்த தீமையும் வராது என்று இயேசுவின் நாமத்தில் அவர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. சரி, கவனிங்க. அப்போஸ்தலர் நடபடிகளில் 18ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வாசிங்க. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேலே கை போடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேலே ஒருவனும் கை போடுவதில்லை என்றால் ஒருவனும் உனக்கு என்ன செய்ய முடியாது, தீங்கு செய்ய முடியாது, தீமை செய்ய முடியாது. நான் உன் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இப்போ அந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, அவனுக்கு ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு பிரச்சனை. அந்த இடத்துல அவனை ஊழியம் செய்ய விடலை, அவனை துரத்துகிறார்கள். அவனை துரத்துனதுக்கப்புறம் ஆண்டவர் அவன்கிட்ட பேசுகிறாரு. எப்படி ஒருவேளை நீங்கள் ஒரு கலக்கத்தோடு இன்றைக்கி வந்திருப்பீங்கன்னா, நேற்று அதிகாலையில் கர்த்தர் எங்கிட்ட பேசுனது போல், அதிகாலை 4 மணிக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தது போல், இன்றைக்கி கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறாரு. நீதிமானாகிய உனக்கு ஒரு கேடும் வராது. உனக்கு விரோதமாக அவர்கள் என்ன தடைகளை உண்டு பண்ணினாலும், எந்த காரியங்களை செய்தாலும், எந்த விதமான தீமையை யோசித்தாலும் அதை உன்னை அணுகாதபடிக்கு, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று பவுலோடு சொன்னது போல, இந்த நாளில் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நீதிமானாகிய உங்களுக்கு சொல்லுகிறார், அவருடைய சிந்தனைப்படி ஒன்று நடக்க போவது கிடையாது. அல்லேலூயா. அவர்கள் செய்ய நினைத்த தீமையின்படி உங்களுக்கு ஒன்று நடக்க போவது கிடையாது. காரணம், கர்த்தர் பவுலோடு பேசினது போல. நீங்க யோசிக்கலாம், கர்த்தர் பவுலோடு தான் பேசினாரு. நான் சொல்றேன், பவுலோடு கர்த்தர் பேசினது போல என்னை கொண்டு கர்த்தர் இந்த காலை உங்கள்கிட்ட பேசுறாரு. எந்த கேடும் உங்களை அணுகாது. யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் பேசினாலும் அதை குறித்து நீங்கள் கொஞ்சமும் பயப்பட வேண்டாம். என் தேவன் நீதிமானுக்கு துணையாய் இருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், அதை நான் விளக்க விரும்புகிறேன். வாசிங்க அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்தில் 13, 14. இன்னைக்கு அநேகர் உங்களை குறித்து இதை தான் யோசிக்கிறாங்க. அநேகர் நீங்கள் எப்போ விழுந்து போவீங்க, எப்போ ஒன்றும் இல்லாமல் போவீங்க, எப்போ நீங்கள் நாசமாக போவீங்கன்னு காத்துட்டு இருக்கிறாங்க. 40 பேருக்கு அதிகமாக இருந்தார்கள். அவர்கள் பிரதான ஆசாரியரிடத்திலும் நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று, அப்போ உங்களை அழிப்பதற்கென்று சில கங்கணம் கட்டி கொண்டு இருப்பார்கள். அது உங்களுக்கே தெரியாது. இருக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுக்கு இது வரைக்கும் தெரியலன்னா கர்த்தர் ஏற்ற காலத்தை அதை விளங்க பண்ணுவாராக. ஏன்னா இன்னைக்கு உங்கள் கூட பழகுகிற அநேகர் உங்கள் அழிவை நீங்கள் அழிஞ்சு போகணும் எதிர்பார்க்குறவர்களாக இருப்பார்கள். நமக்கு அது தெரியாது வெளியே. இப்போ இவங்க கூட பழகினவங்க இல்லை, ஆனால் வெளியே இருக்கிறவங்க இந்த 40 பேர், பவுல் ஒரு தனியாள், இங்கே 40 பேர் அவனை அழிக்க திட்டம் பண்ணாங்க. நான் சொல்கிறேன், பவுல் தனியாளாக இருந்தால் 40 பேர் மேற்கொள்ள முடியுமா முடியாதா?
நீங்கள் தனியாளாக இருக்கிறீங்க, உங்களை விரோதமாக 40 பேர் எழும்பி இருக்கிறாங்க, உங்களை மேற்கொள்ள முடியுமா முடியாதா? முடியும். நான் சொல்கிறேன் முடியாதுன்றேன் நான். ஏன்னா அந்த 40 பேரு கூட ஒருத்தரும் கிடையாது. ஒருத்தனாக இருக்கிற, தனியாக இருக்கிற, நீதிமானாக இருக்கிற உங்களை அழிக்கும்படி 40 பேர் எழும்பினாலும் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலோ உங்களோடு கூட இருக்கிறவர், நீதிமானோடைய சந்ததியோடு இருக்கிறவர் பெரியவர். ஆகவே உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் எந்த தீங்கும் வராது. உங்களுக்கு விரோதமாய் ஒருவர் பாளையம் இறங்கினாலோ உங்கள் தலையில் இருக்கிற ஒன்றையும் பிடுங்க முடியாது. ஹல்லேலூயா. அவங்க 40 பேர் பலம் படைத்தவர்கள், அவங்க என்ன வேணா செய்யலாம். அப்படிப்பட்ட நிலைமையில கூட கர்த்தர் தம்முடைய தாசனை காப்பாற்றினார், கேடு அணுகாதபடி காத்தார். நான் சொல்றேன், நீங்க நீதிமான், உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமை. இதுதான் கர்த்தர் நீதிமானுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, நீதிமானாய் இருப்பதனால மாத்திரம் கர்த்தர் உங்களை காப்பாற்ற போறதில்லை. நீதிமானாய் இருக்கிறதுனால மாத்திரம் கர்த்தர் உங்களை காப்பாற்றலை. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்களை குறித்த ஒரு நோக்கம் என் தெய்வத்துக்கு இருக்குது. உங்கள் ஒவ்வொருவரை குறித்த ஒரு நோக்கம் என் தெய்வத்திற்கு இருக்கிறது. ஒரு ஊழியக்காரனாக நான் இங்கேருந்து பார்க்கும்பொழுது ஒவ்வொருவரும் பார்க்குற ஒவ்வொரு விதத்தில் பிரயோஜனமாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இங்கே A to Z ஒருத்தர் கூட இந்த சபையில் அப்படி கிடையாது. யூஸ்லெஸ் சொல்கிற மாதிரி யாருமே கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் ஆமென் என்னவா இருக்கிறார்கள்? பிரயோஜனமாக இருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கு உங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்குது. நீங்கள் நீதிமானாக இருப்பதினால் மாத்திரம் உங்களை காக்க போகிறது கிடையாது. உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறபடினாலே, உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறபடினாலே அந்த திட்டம் நிறைவேறும்படியாக கர்த்தர் ஒரு கேடு உங்களை அணுகாதபடிக்கு நடத்தி கொண்டு போவார். எசபேல் பெரியவளா எலியா பெரியவனா? எலியா பெரியவன். ஆனால் மாம்சத்தின்படி எசபேல் அவன் நினச்சி அவன் என்ன பண்ண, நாளைக்கு அவள் தைரியமாக சொல்கிறான், நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ளே நான் உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன். அதாவது இந்த எந்த நேரத்தில் 450 பேரை கொண்டு போட்டியோ அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே. பெரிய குண்டா அந்த காலத்தில் அவ தான், பெரிய தாதா அவ தான். அந்த தாதா சொல்கிறா 24 ஹவர்ஸ் இந்நேரம், நாளைக்கு நேரம் 24 ஹவர்ஸ் நான் உன்னை உன் கழுத்தில் தலை இல்லாமல் பண்ணிடுறேன்றாவ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், படை இருந்தது. நான் உனக்கு கற்றுக் கொடுத்தேன், உனக்கு ஞாபகம் இருக்குதான்னு தெரில. ஆண்டவ மூக்கு கீழே கொண்டு உட்கார வச்சிட்டார் எலியாவை. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சீதேன் பட்டணம் தான் பாகால் விக்கிர ஆராதனைக்கு ஃபேமஸ். சீதேன் பட்டணம் தான் எசபேலுடைய அப்பா ஊர். ஹலோ, அவ ஊரெல்லாம் தேடுறா. எப்படி திருடம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்து தப்பிச்சுக்கிறது போல இவ மூக்கு கீழே கொண்டு போய் கர்த்தர் உட்கார வச்சிட்டார். 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகிறான். அவளால் கண்டுபிடிக்கவே முடியல. பாருங்க, தேவன் பாருங்க, நீ எவ்வளோ பெரிய ராணியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மகாராணியாக இருந்தாலும் சரி, நீ என்ன சவால் விட்டாலும் சரி, என் கூட கர்த்தர் இருக்கிறார். உங்ககிட்ட சவால் விடுகிற எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மகாராஜாவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன், உங்கள் கூட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறா. அவன் மூக்கு கீழே வச்சே உங்களை கர்த்தர் போஷிப்பார். அவனுக்கே தெரியாது கர்த்தர் உங்களை எங்கே வச்சிருக்காது தெரியாது. அவன் தட்டி தடவி தேடிட்டு இருப்பான் அவங்கள. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆகவே நீதிமானாக நீங்கள் இருக்கிறதுனால எந்த கேடும் உங்களை அணுகாது. எவனும் உங்கள் மேலே என்ன பண்ண முடியாது? போட முடியாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா?